கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், ஒரு அற்புதமான காரியத்தை இது நிச்சயமாய் நீங்கள் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த அற்புதமான அதிசயமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து இதற்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருந்து விடுதலை, வெற்றி, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்று ஒரு விசேஷமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, ஒருவேளை இந்த வருடமாவது என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வராதா என்று நீங்கள் ஒருவேளை காத்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், இந்த காரியத்தை, இந்த வழிமுறைகளை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து இதற்கு கீழ்ப்படிந்து இதை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இன்று ஒரு அற்புதமான, நிச்சயமாகவே அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். இதை உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நிச்சயமாய் ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியாய், பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் இந்த ஒரு மணி நேர ஆல்மோஸ்ட் லைவ் புரோகிராம்ல பேசுகிற இந்த அற்புதமான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு, யார் யாரெல்லாம் தாகத்தோடும் உம்மை பற்றிய விசுவாசத்தோடும் வந்து காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பேருக்கும் நீர் விடுதலையை, ஆச்சரியமான சுகத்தை, வெற்றியை கொடுக்கும்படியாய், சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும்படியாய், இதற்கு இடையூறாய் இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் ஜெயம் கொள்ளுவதற்காய் கர்த்தர் நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவரே இதில் இடைபடும்படியாய் பேசும்படியாய், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிறதோடு மாத்திரமல்ல, ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்ல, இவர்கள் வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும்படியாய், எந்த இடத்திலே இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, சரீரத்திலே, ஆவி ஆத்துமாவிலே, சரீரத்திலே எங்கே எங்கே இந்த பொல்லாத பிசாசு, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பிசாசு இவர்களை சீரழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறானோ, எங்கே எங்கே இந்த மந்திர மாந்திரீகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ எல்லாம் சுட்டரிக்கப்படும்படியாய் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை அழிவில் இருந்து பாதுகாக்கிறதற்காக இந்த ஜெபத்திலே, இந்த செய்தியிலே அந்த மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், பிசாசின் சகல தந்திரங்களும் இதன் மூலமாய் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள கரம் பிள்ளைகளோட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே யார் யாரெல்லாம் வியாதியோடும் துன்பங்களோடும் உபத்திரவங்களோடும் வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்திலே இருக்கிற தடைகள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே கடனும் கஷ்டமும் எதிர்பாராத தோல்விகளும் எதிர்பாராத நெருக்கடிகளினாலும் பிசாசின் கிரியைகளினால், பிசாசின் வல்லமைகளினால் பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்று விடுதலை அடையும்படியாய், இன்று அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய வசனங்களை, உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை அனுப்பி இவர்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், வியாதிகளிலும் இருந்து
குணமாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் பேசும்படியாய் இந்த 7 வழிமுறைகளை ஐயா இவர்களை அழிக்க, திருட, கொல்ல, நாசமாக்க துடிக்கிற சாத்தானின் சகல தந்திரங்களையும் ஜெயம் கொள்ள நீ கொடுக்க போகிற 7 வழிமுறைகளும் பரிபூரண கிருபையை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய், பரிபூரண விடுதலையை கொடுக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே பேசுவீராக. பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே, உடன் ஜெபிக்கும் பொழுதே சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் துன்பங்களும் வருத்தங்களும் மாறி போகும்படியாய், மந்திரம் சூனிய மாந்திரிக கட்டுகள் எரிக்கப்படும்படியாய், உபத்திரவப்படுத்துகிற சோதனைக்காரன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மகா பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்தினாலே எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அக்னிமயமான இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளையும் சுட்டரிக்கும். நிச்சயமாய் இந்த வல்லமையான அக்னிமயமான அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சதிமோசங்களையும் சதிசூன்யங்களையும் எல்லா தகடுகளையும் கட்டுகளையும் சுட்டரிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். எப்படி இந்த கொல்லவும் அழிக்கவும் திருடவும் நம்மை நாசமாக்கவும் வருகிற கர்த்தரே சொன்னது போல, யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். என்ன திருட? உங்க சமாதானத்தை, சந்தோஷத்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நம்முடைய சந்தோஷம் எங்கே பிடுங்கப்பட்டது? நம்முடைய சௌக்கியம் எங்கே அழிக்கப்பட்டது? அது எங்கே? நம்முடைய பிள்ளைகளுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்காதபடி அது சுட்டரிக்கப்பட்டது. எங்கே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? எங்கே நம்முடைய பிள்ளைகள் சிறையிருப்பிலே அகப்பட்டுக் கொண்டார்கள்? நாம் எங்கே எந்த சிறையிருப்பிலே அகப்பட்டுக் கொண்டோம்? நம்மை சிறைப்படுத்தினவன் யார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகளில் இருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு 7 வழிமுறைகளை நாம் தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். பேதுரு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே, நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுதே அதை கேட்டவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அப்படியே இதை நீங்கள் வெறுமனே கேட்க போவதில்லை. இந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லை. கர்த்தர் சொன்னது போலவே என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று சொன்னது போலவே இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் மீது, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை விடுதலை செய்கிறதாய் கடந்து வரும், வெறுமனை திரும்பாது என்பதை நிச்சயமாய் விசுவாசியுங்கள். இது ஏதோ ஒரு டீச்சிங் அல்ல, போதனையும் அல்ல. நன்றாக கவனியுங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல செய்தி. இது நல்ல செய்தி, காரியம் வாய்க்கும்படி செய்யும். தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. இன்று இந்த பிசாசு சங்கரிக்கப்படும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இந்த வார்த்தைகளினால் அவன் சங்கரிக்கப்பட போகிறான். இந்த சங்கரிக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. சிறைப்படுத்தினவன், சிறைப்படுத்தினவனை சிறைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விடுதலை. நன்றாக கவனியுங்கள். உங்களை கட்டினவனை, உங்களை கட்டி வைத்திருக்கிறவனை, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் திருமண வாழ்க்கையை, அல்லது உங்களுக்கு குழந்தை பேற்றிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிற திருட வந்த, கொல்ல வந்த பொல்லாத வஞ்சக கட்டி அப்புறப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு, ஐயா, உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோகத்திலே தேவன் வைத்து வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். இது வெறுமனே வார்த்தைகள் அல்ல, ஜீவ வார்த்தைகள் உங்களை நோக்கி வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் அக்னியாகவும் ஆவியாகவும் உங்களிடத்தில் வருகிறது.
ஜப சிந்தையோடு ஜபத்தோடு கேளுங்கள். அக்னியாகவும் ஆவியாகவும் வருகிற இந்த தேவ வார்த்தைகள் உங்கள் கட்டுகளை, மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகளை சுட்டரிக்கும். உங்க குடும்பத்திலே இருக்கிற எல்லா பலவிதமான சோதனைகளை நீக்கி எல்லா விதமான மந்திர தகடுகளையும் சுட்டரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. எப்படி பாருங்கள், இந்த 7 வழிமுறைகளை நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. முதலாவது, நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களாய் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியை போல எங்கோ அகப்பட்டு முட்புதரிலும் வெளியே வர முடியாத இருட்டிலும் காடுகளிலும் அகப்பட்டு பல நாட்களாய் கதறிக்கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை போல் இருந்தாலும் சரி, ஏதோ நேசரின் சத்தம் வருகிறது, நேசர் உங்களை தேடி வருகிறார், வார்த்தையாகிய கடவுள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், அங்கே இருந்து உங்களுக்கு விடுதலை வரும், நல்ல மேய்ப்பனாய் கர்த்தர் உங்களை நோக்கி வருகிறார். நிச்சயமாய் நல்ல சமாரியனாய் உங்களை நோக்கி வருகிறவர் இந்த வார்த்தையாகிய தெய்வம். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிக்க, சுகமாக்க, சிறையிருப்பை திருப்ப வருகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே கெட்ட குமாரன் இருக்கிற இடங்களிலே இருப்பது போன்று பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், வறுமைகள், வியாதிகள், கஷ்டங்கள், எல்லாவற்றிலும் ஒரு தரித்திரியமும் வனாந்தரமுமாய் வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தரிடத்தில் சேருவதற்காய் புறப்படுங்கள். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், என் தகப்பனே உம்மை நோக்கி வருகிறோம் சுவாமி, என் ராஜாவே உம்மை நோக்கி வருகிறோம் ஐயா. இருந்த பாடுகளும் உபத்திரவங்களும் போதும். எங்கோ அந்த ஆட்டுக்குட்டி, தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை போன்று நாங்கள் சிக்கி, எங்கள் பிள்ளைகளும் நாங்களுமாய் சிக்கி சிறைப்பட்டு இருக்கிறோம், தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி, எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டபடி, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஓ மைட்டி காட், அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் சேர முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் சேர முடியும். அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் சேருவீர்கள். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் ஐயா. இருமனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கு ஓடுவேனா அங்கு ஓடுவேனா என்று உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் கர்த்தரிடமாய் 2 கால்களையும் 2 படகிலே வைத்து அழிந்து போகாதிருங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு மாத்திரம் என்று பரிசுத்தப்படுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் சேரும் பொழுது இந்த உலகத்தில் ஆமென், இந்த ஒளியின் இடத்தில் நீங்கள் வந்து சேருகிறீர்கள். இருள் தன்னாலே விலகி போகும் ஐயா. உங்களை பிடித்திருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும், அந்தகார வல்லமைகளும் தன்னாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாய் சேர 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 அவைகள் படிப்படியாய் மொத்தமாய் உங்களை விட்டு ஓடி போகும். அங்கே பிசாசுக்கு இடம் இல்லாமல் போய்விடும். நம்பர் 2, இரண்டாவதாக, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இது போன்று நீங்கள் கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது பிசாசுக்கு இருக்கிற இடம் தன்னாலே காலியாகிவிடும். ஆனாலும் நீங்கள் பிசாசுக்கும் அவருடைய எந்த காரியத்திற்கும் இடம் கொடாமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அதே எபேசியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, 1வது புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள், பொய்யை களைந்து விடுங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் எரிச்சல் தனிய கடவது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களில் இருந்து புறப்படலாகாது. இப்படியாய் நீங்கள் வாழும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாதிருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாய் நான் உறுதியாய் சொல்லுகிறேன், எந்த சத்துருவுக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. நீங்க இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகளின் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் வியாபாரத்தின் மீதும், உங்கள் ஊழியத்தின் மீதும் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பிசாசு
பிசாசுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது, ஆனால் உங்களுக்கோ பிசாசின் மீது சகல அதிகாரமும் உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்று மூன்றாவதாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். இது போன்ற கேரக்டர்கள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஐயா, பழைய மனிதன், பழைய வாழ்க்கை, பழைய குணங்கள் மேற்கொள்ள வரும் பொழுது, அல்லது பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, கோபம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை, எரிச்சலும் கசப்புமான சூழ்நிலைகள், கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேண்டிய சூழ்நிலைகளிலே அவைகளுக்கு, அந்த மாம்சீகமான காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சிலர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா நாம நினைக்கிறோம் ஏதோ வார்த்தைகளை பேசினால் போதும், அல்லது இப்படி நடந்தால் அப்படி நடந்தால். நோ நோ நோ, உங்க கேரக்டர் மாறிவிட வேண்டும். நீங்கள் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். பழைய வாழ்க்கை வாழக்கூடாது. அதற்கு எதிர்த்து நின்று நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். யாக்கோபு 4:7 இப்படியாக, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது முக்கியம் முக்கியம் முக்கியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் மனதிலே வைத்து கடைபிடிக்கும் பொழுது இந்த சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் அவன் இடம் பிடிக்க முடியாது. நிச்சயமாய் உங்களிடத்தில் அவன் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை அற்புதமான காரியம்! அவன் உங்களை விட்டு ஓடி போயிட்டானாலே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு நிச்சயமாய் உங்களை பிடித்திருக்கிற வியாதிகள் இப்பொழுதே கருத்தாய் தியானிக்கிற, கருத்தாய் இதை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஜபத்திலே, ஜப தியானத்திலே என்னோடு தரித்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பலகீனங்கள் மாறுகிறது இப்பொழுது. I can say boldly in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உறுதியாய் சொல்ல முடியும். இதை தியானித்து இதற்கு கீழ்ப்படிந்து ஜெபித்த ஜெப நிலையிலேயே தியானியுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா தலைவலிகளும், ஆங்காங்கே சரீரத்திலே காணப்படுகிற வலிகள், வேதனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள் தன்னாலே மாறி போகும். அவன் உங்களை விட்டு புறப்பட்டு போவான். ஹல்லேலூயா! இப்பொழுதே சத்தியத்தை அறிவீர்கள். அது உங்களை விடுதலை ஆக்குகிறதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள், உணர்வீர்கள். இந்த 1 மணி நேர ஜெப வேளையிலே நிச்சயமாய் இது போன்ற மாற்றங்கள் உண்டாகும். கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். வாட்ஸ்அப் குரூப்புகள்ல தொடர்ந்து இதை கண்டிப்பாய் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு 4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற கர்த்தர், அவருடைய காரியங்கள், வார்த்தைகள், நீங்கள் கேட்கிற வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தாழ்மையோடு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா! நீங்க கர்த்தரிடத்தில் சேருகிறீர்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருக்கிறீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். ஓ மைட்டி காட்! அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, தாழ்மையோடு கீழ்ப்படியும் பொழுது, அவர் நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவதை, அவரால் உயர்த்தப்படுவதை காண்பீர்கள். அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இப்பொழுதும் தேவ வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 4வதாக, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று 1 பேதுரு 5:9 அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னையா விசுவாசத்தில் உறுதியாயிருந்து? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். அது இப்பொழுதே நடக்கும், இப்பொழுதே நடக்கும். இந்த பிசாசு உறுதியாய், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் அவன் சோதிக்கலாம் ஒருவேளை, அல்லது அவன் சோதனைக்காரன் வந்து ஒருவேளை சோதித்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், அலட்டி பார்க்கலாம், மிரட்டி பார்க்கலாம், பயம் காட்டி பார்க்கலாம். ஆனால் ஜெயம் கொள்ள முடியவே முடியாது.
அது ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனையாய் இருக்கலாம். குடும்பத்திலே இருக்கிற சந்தேக பேய்கள், உங்கள் கணவனுக்கும் உங்களுக்குமாய் இருக்கிற சந்தேகங்கள் ஒருவேளை உங்களை இப்படியாய் கலங்கடித்துக் கொண்டிருக்கலாம். அங்கே ஒரு சந்தேகத்தின் ஆவி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பல்வேறு விஷயங்களிலே தோற்றவர்கள் போன்று தோல்விப்பட்டு விடுவோம் என்று ஒரு பயத்தின் ஆவியினால் நீங்கள் நிச்சயமாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் அற்ப விசுவாசம், சொற்பமான விசுவாசம் உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்திலே அந்த அற்ப விசுவாசம் உங்களை ஒருவேளை தண்ணீரில் ஒரு ஆழ்கடலில் ஆழ்ந்து போவது போன்ற சூழ்நிலை, உங்கள் குடும்ப படகில் உங்கள் குடும்ப படகு அழிவிலே அகப்பட்டுக் கொண்டு போன்ற ஒரு சூழ்நிலையிலே உங்க சொற்ப அற்ப விசுவாசம் கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். இதுவையில் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ள விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த காரியங்களிலே இருந்து ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை வேறு விதமாய் மாறிவிடும். நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் கர்த்தர் கொடுக்கிற அற்புதமும் ஆச்சரியமுமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். ஐந்தாவதாக நல்லதொரு காரியத்தை தியானிப்போம். ஜெபமும், உங்கள் ஜெப வாழ்க்கையும் உபவாசமும். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஜெபமும் உபவாசமும் ஒரு பயங்கரமான ஆயுதம். பிசாசின் சாத்தானின் தந்திரங்களில் இருந்து உங்களை ஜெயம் கொள்ள வைக்க அற்புதமான 7 வழிமுறைகளில் இதுவும் ஒரு அற்புதமான, கர்த்தரே கற்றுக் கொடுத்த அற்புதமான வழிமுறை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்காரன் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணாவிட்டால் அவன் சோதனை பண்ண முடியும் உங்களை. நன்றாக கவனியுங்கள். இது கர்த்தரே சொன்ன அற்புதமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணாமல், ஜெபம் செய்யாமல் இருக்கும் பொழுது சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்த முடியும். ஆமென். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனையிலே அகப்பட்டு அழிந்து போகாதபடிக்கு இருக்க என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது. ஐயா, பலகீனம் உள்ள மாம்சத்தோடே வாழுகிற நாம் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாய் தொடர்ந்து விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவன் உங்களை, சோதனைக்காரன் உங்களை என்ன செய்ய முடியாது, எந்த வகையிலும் வந்து சோதிக்க வராதபடி அவன் விழுந்து போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தானியேல் என்கிறதான அற்புதமான மனிதன் தானியேல் 9:3 இப்படியாக சொல்லுகிறார். அவருக்கு இருக்கிற சவால்கள், அவருக்கு இருந்த சவால்கள் எல்லாம் நமக்கு இருக்கிற சவால்களை காட்டிலும் மகா பெரியது. ராஜாக்களுக்கும் ராஜாங்கங்களுக்கும் மந்திரிமார்களும் ராஜதந்திரிகளும் ஞானிகளும் தானியேலை எதிர்த்து அவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நன்றாக கவனியுங்கள். ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினது உண்டு. ராஜ சபையிலே, அரண்மனையிலே இருந்தவர்கள் இவனுடைய மேன்மையை, மகிமையை கெடுக்கலாம் என்று இவனுக்கு விரோதமாய் வந்தது உண்டு. ஒருவேளை உங்கள் அலுவலகத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே இது போன்ற சூழ்நிலைகள், தொழில் செய்கிறவர்கள், பிசினஸ் செய்கிறவர்கள், உங்களை போன்று இருக்கிறவர்கள், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலிலே போட்டியாளர்கள், உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவர்கள், மாந்திரீகம் செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கலாம். தானியேலை அழித்துவிட நினைத்தது போல ஒருவேளை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், குடும்பத்திற்குள்ளேயே ஒருவேளை இருக்கலாம். எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இருந்து உங்களை அழிக்கவும் நாசமாக்கவும் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கலாம், காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே தானியேல் செய்ததை நன்றாக கவனியுங்கள். அவருடைய ஜெபம் எப்படியா இருந்தது பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உபவாசம் பண்ண தவறிவிடாதிருங்கள். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, உங்களுடைய முகத்தை அவருக்கு நேராக்குங்கள். ஐயா, உங்களுடைய பார்வை, எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவருக்கு நேராய் திரும்பட்டும். திரும்புவதற்காக உங்களுடைய
ஸ்தானத்தை பரிசுத்தப்படுத்தி உபவாசம் பண்ணி உபவாச நாளை நியமித்து ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்வது போல நீங்கள் முழங்கால் படியிட்டு அநேகமாய் தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் நீங்கள் திரும்பி ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஒரு சீரியஸான இருதயபூர்வமான ஜபத்தோடு தேவன் பக்கமாய் திரும்புங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண தொடங்குகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, ஏனோ தானோ என்று பலவிதமான காரியங்களை செய்து கொண்டல்ல, சில வேளைகளிலே நாம் சீரியஸாய் பரிசுத்தமாய் தேவனுடைய முகத்திற்கு நேராய் அவரை நோக்கி நம்முடைய முகத்தை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய காரியங்களை அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் திரும்பும் பொழுது தானியேலை போன்ற தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது போல உங்களுக்கும் புறப்படும், நிச்சயமாய் புறப்படும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது என்ன நடக்கும்? தானியேலுக்கு வந்த ராஜ மேன்மைகள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உண்டாகும். உங்களுக்கு எதிராய் நின்ற, எதிராய் செயல்படுகிற குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஐயா, உங்கள் குடும்பத்தை கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று அவர்களுடைய தந்திரங்களை, அவர்களுடைய சூனியங்களை 7 மடங்கு அக்கினியை போல அவர்கள் சிங்க கபியில் உங்களை போடுவது போல ஒருவேளை நெருக்கடிகளிலும் சிக்கல்களிலும் உங்களை அகப்பட பண்ணி இருந்தாலும் எல்லாம் நிர்மூலமாகும். சிங்கங்களின் வாயை கட்டின அற்புதங்களின் தேவன், அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட்ட, அடக்கி போட்ட அற்புதங்களின் தேவன் உங்களுக்காக இறங்குவார் பரலோகத்தில் இருந்து. நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, அக்கினி பரலோகத்தில் இருந்து இறங்கும். அக்னிமயமான தூதர்கள் இறங்குவார்கள். எல்லா பிசாசின் கிரியைகளும் சுட்டரிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள். நீங்கள் விடுதலை அடைவீர்கள். எல்லா விதமான சதி சூனியங்களும் நிர்மூலமாகும். உங்களை எதிர்த்தவர்கள் அழிந்து போவார்கள். மறந்து விடாதிருங்கள். இன்னும் கர்த்தரே மத்தேயு 17:21 ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தரே சொல்லுகிறார். இந்த ஜாதி பிசாசு, ஐயா, இன்னைக்கு இந்த ஜாதி பிசாசு தான் இவ்வகையான, இந்த ஜாதி பிசாசு தான் இவ்வகையான பிசாசு, கொடுமையான பிசாசு, அல்லது தீவிரமான எளிதில் போகாத பிசாசு, அல்லது எளிதிலே உங்களை விடுவிக்க விடாதபடி தடுக்கிற, எளிதிலே உங்களுக்கு விடுதலை உண்டாகாதபடி, சுகம் உண்டாகாதபடி, உங்களுக்கு எல்லா தந்திரங்கள், எல்லா கடன்கள், கஷ்டங்கள், எல்லா சூனியங்களிலும் இருந்து விடுதலை உண்டாகாதபடி தடுக்கிற இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் வேறு ஒரு வழியிலும் புறப்பட்டு போகாது என்றார் கர்த்தர். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் இதை நன்றாக கருத்திலே கொள்ள வேண்டும். நிச்சயமாய் நீங்கள் இதை நன்றாக கருத்திலே கொண்டு இந்த காரியங்களிலே தீவிரமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஐயா, உங்களுக்கு பாருங்கள், ஐயா, என்னவெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், ஜபித்து விட்டேன், காரியங்கள் நடக்கவில்லை. ஜபிக்கிறேன், இரவு முழுவதும் ஜபிக்கிறேன், காரியங்கள் நடக்கவில்லை. இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே இன்னும் எனக்கு வரவேண்டிய நன்மைகள் வரவில்லை. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, பிள்ளைக்கு திருமணம் இன்னும் நடக்கவில்லை. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வீட்டை கட்டி முடிக்கவில்லை, வீடு கட்ட ஆரம்பிக்க முடியவில்லை. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, ஆனால் என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை. ஐயா, டாக்டர்கள் எல்லாம் சரியாக சீராக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இந்த வியாதியில் இருந்து விடுதலை இல்லை. எங்கே பிரச்சனை? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஆவிக்குரிய பிரச்சனை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னையா ஆவிக்குரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா, பிசாசும் ஆவிதான், பொல்லாத ஆவி. ஐயா, உங்களை உபத்திரவப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை நாசமாக்க துடிக்கிற இந்த பொல்லாத பிசாசும் ஆவியாய் இருக்கிறான். இவன் செய்கிற காரியங்களும் ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம் பக்கமாய் வருவான். இதை புரிந்து கொள்ள முடியாது. இது எப்படி என்று டாக்டர்களால், மருத்துவ விஞ்ஞானங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மனோதத்துவம் நிபுணர்கள் தோற்று போவார்கள், அறிவுபடுத்த ஞானிகள் தோற்று போவார்கள். இங்கே விஞ்ஞானம் தோற்று போகும், மெடிக்கல் சயின்ஸ் தோற்று போகும், மருத்துவர்கள், கனத்திற்குரிய அற்புதமான மருத்துவர்களும் கூட தோற்று போக முடியும். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு வகையிலும் புறப்பட்டு போகாது என்று கர்த்தரே சொன்னதை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் காரியங்கள் சீரியஸாய்
பெரிதாய் வரும் பொழுது, ஐயா உங்கள் காரியங்கள் எல்லாம் பயங்கரமாய் வரும் பொழுது, சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வரும் பொழுது, வானத்தில் இருந்து மின்னலை போல விழும் பொழுது, நீங்கள் ஒன்றும் ஈசி சேர்ல இருந்து தாளாட்டி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் சாதாரண வாழ்க்கையிலே இருந்து அவனை ஜெயம் கொள்ள முடியாது. அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கையிலும் உங்கள் உபவாசத்திலும் நீங்கள் தீவிரமாய் இருந்து அவனுக்கு விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்பீர்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற கொடுக்கும் அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. நன்றாக கவனியுங்கள். எத்தனை ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், எத்தனை ஆயிரம் நல்ல செய்திகள் இருக்கலாம். அந்த கெட்டு போன கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரனுக்கு அவனுக்கு இருந்த சௌக்கியங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், மரியாதைகள், உத்தியோகங்கள், அவனுக்கு இருந்த ராஜமேன்மைகள் அங்கே வீட்டிலே அவனுக்கு காத்திருந்தது. ஆனாலும் அவன் தூரமாய் இருந்தபடியினால் இந்த பொல்லாத பிசாசு அவனை கெடுத்தான், வஞ்சித்தான், ஏமாற்றினான். அவனை தகப்பன் வீட்டை விட்டு தூரமாக்கும்படி அவனுக்கு பாவ சிந்தைகளை, எதிர்மறையான யோசனைகளை கொடுத்து அவனை நாசமாக்கினான். அவன் தகப்பனுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணி அவனை கொண்டு சென்று உல்லாச பறவை பறப்பது போன்று அந்த இளைஞன் ஒருவேளை பறந்து சென்றிருப்பான். ஒருவேளை ஆடி பாடி சந்தோஷமாய் அவனுடைய நண்பர்களோடு குதூகலமாய் சில நாட்களை கழித்துக் கொண்டிருப்பான். சில நாட்களிலே அவன் பெரிய பெரிய கனவுகள் கண்டிருப்பான். நான் அப்படியாக போகிறேன், இப்படியாக போகிறேன், என் வாழ்க்கை இப்படியாய் சிறக்கப் போகிறது, அப்படியாய் சிறக்கப் போகிறது. அவனோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் அவனை துதிபாடி இருப்பார்கள். அவனுக்கு நல்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருப்பார்கள். அவனோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். அவனோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் நல்ல ஆலோசனைகளை சொல்லி சொல்லி அவனை கொண்டு போய் இருப்பார்கள். அவனை சுற்றிலும் இருந்தவர்கள் பிசாசின் தூதர்கள் என்பதை அவன் அறியாதிருந்திருப்பான். ஒருவேளை அவர் கிறிஸ்தவர்களை போன்ற அல்லது தேவனுடைய பிள்ளைகளை போன்று இருந்தவர்கள் தான் அவனை வஞ்சிக்க முடியும். பிசாசின் குற்றத்திற்கு அவன் இணங்கி இருக்க முடியாது. இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். இப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இப்படித்தான் சொல்லுகிறார், கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார் என்றும் அவனை கொண்டு போய் இருக்க முடியும். ஆனால் அவன் உபத்திரவப்படும் பொழுது, அவன் சோதிக்கப்படும் பொழுது, அவன் பாடாய்ப்படும் பொழுது எவனும் அவனோட இருந்ததில்லை. ஈவன் பிசாசு கூட அவனோட இருந்தானா என்னதோ என் தெரியவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். இந்த ஜெபமும் உபவாசமும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நேராய் உங்கள் முகத்தை திருப்புவதற்கு ஏற்ற நல்ல வழிமுறை. அங்கே இருந்து நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் புறப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கர்த்தருடத்தில் சேரும்படியாய், பிசாசுக்கு இடம் கொடாதபடி பிசாசுக்கு எதிர்த்து நின்று விசுவாசத்திலே உறுதியாய் நின்று ஜெபித்து உபவாசத்தோடே தேவ சமூகத்திலே சேரும் பொழுது எந்த பிசாசும் உங்களை விட்டு புறப்பட்டு போய்த்தான் ஆக வேண்டும். என கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வகையிலும் புறப்பட்டு போகாது. நல்ல கவனிங்க, புறப்பட்டு போகாது. அப்போ புறப்பட்டு போகும். எப்படி புறப்பட்டு போகும்? நீங்க இருக்கிற இடத்திலே, அகப்பட்டு கொண்ட இடத்திலே உங்களை சிறைப்படுத்திய, உங்களை கட்டி வைத்த, மந்திரம் சூனியத்தினால் கட்டி வைத்த, பாவ சாபங்களினால் கட்டி வைத்த அந்த பொல்லாத பிசாசு அந்த கட்டுகளை போட்டுவிட்டு சிறைச்சாலையின் அடைப்புகளை தகர்த்து அவர் அங்கே இருந்து புறப்பட்டு போய்விடுவான். கர்த்தர் உங்களுக்காக தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஆறாவதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட், இங்க தாயா இருக்குது. ஓ மைட்டி காட். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல வார்த்தைகள், நல்ல செல்வங்கள், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ள இருக்கிற தடைகள் இவைகள் தான். இன்று பாருங்கள், வெறுமனே வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார்கள். ஐயா நல்லா கவனிங்க. பிசாசின் ஆதிக்கங்கள் அழியாவிட்டால், பிசாசின் இந்த சூனியங்களில் இருந்து, பிசாசின் இந்த சதி மோசங்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடையாவிட்டால் எப்படி உங்களுக்கு விடுதலை உண்டாகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அவர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் மீதும், உன் குடும்பத்தின் மீதும், உன் வீட்டின் மீதும், உன் பிள்ளைகளின் மீதும், உங்களுடைய சுக
வாழ்வின் மீதும் உன் குடும்ப வாழ்வின் மீதும் பொல்லாத பிசாசின் கட்டுகள் இப்பொழுது அவிழும்படியாய், பொல்லாத பிசாசின் கட்டுகள் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பும் சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இப்பொழுதே வெளிப்படும்படியாய், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்காய் வெளிப்படும்படியாய், உங்கள் ஆவியாத்மா சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, ஊழியத்திலே, கையின் பிரயாசங்களிலே, தொழிலிலே அவர் வெளிப்படும்படியாய், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரன் அவருடைய ஆவியினால் உங்கள் மீது இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றாக கவனியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, எபேசியர் 6:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த பலவானை முந்தி கட்டுவதற்கு உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற, சிறைப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிற என் அன்பு தாயாரே, நன்றாய் கவனியுங்கள். சிறைப்படுத்தி வைத்திருக்கிற உங்கள் கணவனுக்கு விடுதலை வேண்டுமா? ஐயா, அந்த பலவானை முந்தி கட்ட வேண்டும். சிறைப்பட்டிருக்கிற உங்கள் மகளை விடுதலை செய்ய வேண்டுமா? அவளை கட்டி வைத்திருக்கிற பலவானை முந்தி கட்ட வேண்டும். தாறுமாறாய் போய்க் கொண்டிருக்கிற உங்கள் மகன், உங்களுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற மகனோ மகளோ விடுதலை அடைய வேண்டுமா? முதலாவது அந்த பொல்லாத பலவான் முந்தி கட்டி அவனை சிறைப்படுத்தினீர்களே, ஆனால் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும். வேறு வழியே இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காயும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பம் தாறுமாறாய் போய்க் கொண்டிருக்கிறதா? வீட்டுக்குள்ளே ஒரே குழப்பம், என்னவென்று தெரியவில்லை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஐயா, இவைகளில் இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். கடைசியாக நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றுதான் கர்த்தர் உங்களோடு மகா அற்புதமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஐயா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா வழிமுறைகளை காட்டிலும் இது அற்புதமானது. நன்றாக கவனியுங்கள். கடைசியாக என் சகோதரர்களே சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட்டு உங்கள் கணவனை கட்டி வைத்திருக்கிற, சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகளை சிறைப்படுத்துங்கள். ஓ மைட்டி காட், அவனை பொல்லாதானை முதலிலே அவனை முந்தி கட்டுங்கள், அந்த பலவானை. அப்பொழுது அவர் கட்டி வைத்திருக்கிற எல்லாம் நீங்கள் கொள்ளையிட முடியும். உங்களை விட்டு தூரமாய் போய்விட்ட உங்கள் பிள்ளைகள், உங்களை விட்டு எங்கோ போய்விட்ட உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டுமானால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டே ஆக வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி உங்க பிள்ளைகளை கேம்ஸ்ல, தாறுமாறான உறவுகளிலே, ஒருவேளை செக்ஸ் சம்பந்தப்பட்ட, போதை சம்பந்தப்பட்ட அல்லது தாறுமாறான பழக்க வழக்கங்கள், செல் அடிமை அல்லது கேம்ஸ்ல அடிமை, இப்படிப்பட்ட பல்வேறு அடிமைத்தனங்கள், அல்லது உங்களை விட்டு உங்களை பிடிக்காதபடி, உங்கள் மீது எரிச்சலா, எப்பொழுதும் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை, உங்களுக்கு உங்கள் முகத்தை பார்க்கவே பிடிக்காதபடி இருக்கிற பிள்ளைகளை, அந்த தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போதான் உங்க பிள்ளைகளை, உங்க கணவன், உங்க மனைவி, உங்க குடும்பத்தில் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை தியானிப்போம். 13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு உங்க குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கிறது. உங்க சொந்த வாழ்க்கையிலே, உங்க வியாபாரத்தில், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க கையின் பிரயாசங்களில, நீங்க கையில் எடுத்திருக்கிற காரியங்களிலே பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இந்த பொல்லாங்கரை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். 13 சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். என்ன தீங்கு நாளையா? குடும்பங்கள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, வியாபாரத்திலே பெரும் தடையா இருக்கிறது. ஐயா, பணங்கள் எல்லாம் தாறுமாறாய் விரயமாகிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம்
சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வெற்றி இல்லை. இது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படியாய் நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படியாய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது ஏழாவது ஒரு அற்புதமான காரியம், விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் விசுவாச கேடகத்தையும் பிடித்துக் கொண்டு ஆவியின் பட்டயத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். ஓ மைட்டி காட், இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு அதிகாலை ஜெப வேளையிலே இதை குறித்து நாம் விரிவாய் தியானிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை, விடுதலையை, வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். இவற்றில் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் எந்த சத்துருவின் பலத்த சேனைகளும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இப்பொழுது விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுது, சத்துரு உங்களை விட்டு ஓடி போகும் பொழுது உங்க குடும்பத்தில் மகாபிரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும், சௌக்கியம் உண்டாகும், ரட்சிப்பும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் தீவிரமாய் ஜெபிப்போம். நிச்சயமாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடக்க போகிற நம்முடைய பெரிய விசுவாச பிசாசின் ராஜ்யங்களை அழிக்கும்படியாய், ஜனங்களை விடுதலை, ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படியாய் நடக்க போகிற கூட்டங்களுக்காக தவறாமல் ஜெபியுங்கள். கூடுமானவரை நிச்சயமாய் நீங்கள் உறுதியாய் இதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பது நிச்சயம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் இதை வெறும் வார்த்தைகளாய் கேட்டுவிட்டு அல்லது செவி வழியே கேட்கிற ஒரு சத்தியமாய், ஒரு சாதாரண போதனையாய் இது கடந்து செல்லாதபடி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சகல பாவ சாப கட்டுகள், மந்திர மாந்திரீக சூனியங்களிலும் இருந்து, எல்லா விதமான உபத்திரவங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், கடன்களில் இருந்தும் ஒரு மகா பெரிய வெற்றியை நிச்சயமாய் கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாய், அக்னியாய் இறங்கும்படியாய், ஐயா, இதை கேட்டுக்கொண்டு இதை தியானித்து இதற்கு கீழ்ப்படுகிற, சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதன்படி செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்திலே சேருகிறவர்களாய், பிசாசுக்கு இடம் கொடாதபடி உம்மிடத்தில் சேருகிறவர்களாய், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிற, ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் தேவ சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் இந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் தரித்துக் கொள்ளவும், விசுவாச கேடகத்தை, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளவும், மைட்டி காட், நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே எங்கே அடைபட்டு இருக்கிறார்களோ, எங்கே எங்கே பிசாசு இவர்களை கட்டி வைத்திருக்கிறானோ, யார் வீட்டில், எந்த கம்பெனியிலே, எந்த தேசத்திலே ஐயா விசா கிடைக்காதபடி அல்லது உத்தரவு கிடைக்காதபடி, ஒர்க் பெர்மிட் கிடைக்காதபடி, அல்லது அந்த நாட்டிலே சரியான அங்கீகாரமோ வேலையோ கிடைக்காதபடி, எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அகப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது எங்கே தொழில் செய்து கொண்டு ஒரு லாபமும் இல்லை, வருகிற பணம் எல்லாம் தாறுமாறாய் போகிறது, நிற்கவில்லை, எத்தனை இருந்தும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டை கட்ட முடியவில்லை, திருமணத்தை நடத்த முடியவில்லை, எங்கே இருக்கிறது இந்த பிரச்சனை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள், இவ்வகையான பிசாசுகள் எல்லாம், எல்லா தடைகளும் இவர்களை விட்டு மாறி போகும்படியாய், இவர்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை விட்டு, அவருடைய வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு போகும்படியாய் இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொண்டு
புறப்படுத்துகிறேன். In the mighty and holy name of Jesus. Oh Lord, we have the authority and power given by you, Lord. In the mighty and holy name of Jesus, all authorities and power today in the name of Jesus. Leave my people in the name of Jesus. The mighty and holy name of Jesus, I command all the demonic power, all the evil powers and authorities, leave my people and their children in the mighty holy name of Jesus. In the mighty and holy name of Jesus, with the authority of Holy Spirit, with the blood of Holy Spirit, I command all the demonic system must be break in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல சாத்தானின் தந்திரங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகும்படியாய், இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய், இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுதே இதை கேட்டு இந்த ஜெப வேளையிலே, இந்த ஜெப வேளை முடியும் முன்னே சரீரம் முழுவதும் இருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மாறும்படியாய், I command in the name of Jesus, I command in the mighty and holy name of Jesus, you devil, all the spirit of depression, leave my people, all the evil powers and authorities, leave my people right now, all the black magic, witchcraft, all mandra, tandra, black magic, எல்லாம் இப்பொழுது right now I command with the blood of Jesus, I cancel your powers and counsels in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய், கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள், மகள், மகன் அந்த பழக்கங்களில் இருந்து, அந்த தீய பழக்கங்களில் இருந்து, அந்த சாத்தானின் கட்டுகளில் இருந்து, அவனுடைய சிறையிருப்பில் இருந்து புறப்படுவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, I release my people in the name of Jesus. In the mighty holy name of Jesus, I release their daughters and sons in the mighty name of Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகள், இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள், இவர்கள் கணவன், இவர்கள் மனைவி எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த சதி மோசங்களினால் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்கள் புறப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். Lord, in the mighty and holy name of Jesus, இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு மாற்றம், இப்பொழுதே ஒரு சௌக்கியமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளும் இதோடு மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். எங்கள் விசுவாச ஜெபத்திற்கு, ஐயா, அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு, இந்த மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிற அக்னிமயமான ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக, நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை அநேகருக்கு அனுப்ப ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமான சுகத்தை பெற்றிருக்கிறீர்கள். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அநேகருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.